ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேஸ் நியூஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஆண்ட்ரோமிடா கேலக்ஸி. இதை பற்றின பேசிக்கான ஃபேக்ட்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறது ஆண்ட்ரோமிடா அப்படின்ற பேர். இந்த பேரை பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு இதிகாச காலத்தில் வாழ்ந்த ராணியுடைய பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த உருவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆண்ட்ரோமிடா பிரின்சஸ் மித்தாலஜி அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா M31 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இல்லாட்டி NGC224 அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கமும் அழைப்பாங்க. ஸோ ஆண்ட்ரோமிடா அப்படிங்கிறது அந்த ராணியுடைய பேர் வச்சுருக்காங்க சொன்னேன். ஸோ அது இல்லாமல் மற்ற ரெண்டு பேர்கள் பார்த்தீங்கன்னாக்கா M31 அண்ட் NGC224. இப்போ இந்த M31 அப்படின்ற பேர் M31 சொல்லுவாங்க, இல்லாட்டி மெஸ்ஸியர் 31 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சார்லஸ் மெஸ்ஸியர் அப்படின்ற ஒரு விண்வெளி ஆய்வாளர் அவர் விண்வெளி ஆராய்ச்சி பண்ணி அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே மீன்ஸ் என்ன சொல்கிறது, சார்லஸ் மெஸ்ஸியருடைய கேட்டலாக் படி 31வது ஆப்ஜெக்டாக இது இருக்குது அப்படின்றதுனால M31 அல்லது மெஸ்ஸியர் 31 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ NGC224 அப்படின்னாக்கா நியூ ஜெனரல் கேட்டலாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக இப்போ கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கேட்டலாக். அதன்படி இது 224வது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதை. ஓகே, இது நம்மளுடைய புவியிலிருந்து எவ்வளோ தொலைவு அப்படின்னு பார்க்கும்போது இது தோராயமாக இது 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ், அதாவது ஒளியாண்டுகள். இந்த கேலக்ஸி பற்றி சொல்லும்போது இந்த கேலக்ஸி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பைரல் கேலக்ஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நம்ம அதை பார்த்துருக்கோம், இங்கே ஈஸியாக அதை பார்க்கலாம். அதனால் அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி நேக்கட் ஐஸ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ராக்சிமேட்லாம் இதோட அளவு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்மளுடைய பால்வழி அண்டத்துடைய அளவு. அதாவது நம்மளுடைய பால்வழி எண்ணத்தை நம்ம கடந்து போகணும்னு சொன்னாங்க. அதாவது அந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு போகணும் அப்படின்னாக்கா 1,00,000 லைட் இயர்ஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ஆண்ட்ரோமிடா கேலக்ஸியை நம்ம இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு கிராஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு 2,20,000 லைட் இயர்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய லோக்கல் குரூப்பில் ரொம்பவும் பெரிய ஒரு கேலக்ஸியாக இருக்குது. ஸோ நம்ம லோக்கல் குரூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கேலக்ஸி, அப்புறம் ஆண்ட்ரோமிடா கேலக்ஸி, அதுக்கப்புறம் சில டார்ஃப் கேலக்ஸி சொல்லக்கூடிய 30 கேலக்ஸி சேர்ந்த ஒரு குரூப் தான் லோக்கல் குரூப்னு சொல்லுவாங்க. இந்த லோக்கல் குரூப்பில் நம்முடைய கேலக்ஸியான மில்கிவே கேலக்ஸியும் இந்த ஆண்ட்ரோமிடா கேலக்ஸியும் தான் மிகப்பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். 2006ஆம் ஆண்டு வரைக்கும், அதாவது இப்போ ஆண்ட்ரோமிடா கேலக்ஸி, இந்த கேலக்ஸியை பற்றி நம்மளுக்கு 2006ஆம் ஆண்டு வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய கேலக்ஸி அதாவது மில்கிவே கேலக்ஸியை விட ரொம்ப சின்னது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதோடு இல்லாமல் ஸ்பிளிட்சர் தொலைநோக்கி, இப்போ ஸ்பைட்சர்னு சொல்லுவாங்க, அது பார்த்திங்கன்னா அது ஒரு அப்சர்வேட்டரியின் அடிப்படையில், அதோடைய டீட்டெயில்ஸ் அடிப்படையில் 2006ஆம் ஆண்டுக்கு அப்புறமா அது அது முடிவுக்கு பிறகு அந்த ஆண்ட்ரோமிடா கேலக்ஸியில் 1 ட்ரில்லியன் நட்சத்திரங்கள், அதாவது சூரியன்கள் இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இது நமது அண்டவெளியை காட்டிலும், அதாவது நம்முடைய மில்கிவே கேலக்சியை காட்டிலும் 2 மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க. அதாவது நம்முடைய கேலக்சியில் தோராயமாக 200லேருந்து 400 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கலாம். அங்கே 1 ட்ரில்லியன், அதாவது 1000 பில்லியன் சேர்ந்தால் தான் 1 ட்ரில்லியன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு ஃபேக்ட் இருக்குது, அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம், பட் அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கேலக்ஸியான மில்கிவே கேலக்ஸியும் ஆண்ட்ரோமிடா கேலக்ஸியும் எக்ஸ்பெக்டட் டு கொலைட் இன் 4.5 பில்லியன் இயர்ஸ். ஓகேங்களா, நம்முடைய கேலக்ஸியும் ஆண்ட்ரோமிடா கேலக்ஸியும் கொலைட் ஆகலாம், அதாவது ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு புதிய கேலக்ஸியாக மாறலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் கருதுகிறாங்க. ஸோ இது நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4.5 பில்லியன் வருடங்கள் ஆகும் அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் அதோடைய நகரும் வேகத்தையும் இவங்க கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னாக்கா, இந்த ஆண்ட்ரோமிடா கேலக்ஸியானது நம்முடைய மில்கிவே நோக்கி 100லேருந்து 140 கிலோமீட்டர் பெர் செகண்ட் அப்படின்ற வேகத்தில் ஈர்க்கப்படுது, அதாவது வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 கேலக்ஸியும் ஒன்றோட ஒன்று ஈர்க்கப்பட்டு தான் இருக்குது அப்படின்றாங்க. அதோட இன்னொரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கொலைடு நிகழ்ச்சி நடக்கும்போது, அது மோதல் நிகழ்ச்சி நடக்கும்போது, ஒருவேளை நம்ம இருந்தாக்கா, இந்த பூமி கிரகமோ இல்லை நம்ம சோலார் சிஸ்டம் இருந்தாக்கா, இந்த கிரகங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருக்காது, மிக சொற்பமான ஆபத்து தான் இருக்கும். ஏதாவது ஒரு சில கேலக்சிஸ் ஒரு சில பிளானட்ஸ் மட்டும் மோதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி 90% இருக்கிற கிரகங்கள் அப்படியே இருக்கும், எந்த பாதிப்பும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது கேட்டது எல்லாமே ஆண்ட்ரோமிடா கேலக்ஸி பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான விஷயங்கள் மற்றும் ஃபேக்ட்ஸ் தான். மேலும் இது போன்ற ஸ்பேஸ் நியூஸ்களுக்கு இணைந்திருங்கள். ஸ்பேஸ் நியூஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.